ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல் பீட்ஸ் ஒர்க்கு. ஓகே, தேவையான பொருட்கள் எல்லா பீட்ஸுமே எடுத்துருக்கிறேன். ஓகே, சுகர் பீடு நமக்கு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. அப்புறமா கட் பீடும் நிறைய கலர்ஸில் கிடைக்குது. அதில் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது. ஓகே, அப்புறமா ரவுண்ட் பீடு, பேர்ல் பீடு எல்லாமே சைஸு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2mm, 3mm, 4mm, 5mm, 6mm அப்படி நிறைய இருக்குது. ஓகே, அடுத்து பீட், ரைஸ் பீடு அதுவும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்குது. அதே போல் காப்பர் கலர்ஸும் காப்பர், சில்வர் எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் நமக்கு இப்போ கிடைக்குது. ஓகே, டியூப் பீடு, லாங் டியூப் பீடு எல்லாமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அடுத்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில் அல்லது பென் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 7 சென்டிமீட்டருக்கு நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, அடுத்து காட்டன் த்ரெட்டு, சிசர், நீடில் இதுக்கு நீங்கள் இந்த ஜர்தோசிக்குள்ள நீடிலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் துலிப் நீடில் நம்பர் 24 or 23 எடுத்துக்கலாம் பீடுக்கு. அப்படி இல்லைன்னா அயன் நீடில் இந்த மாதிரி தின்னாக இருக்கும். ஓகே, த்ரெட்டுக்குள்ள நீடிலில் தின்னாக இருக்கும். அதில் பீட் லோட் பண்ணுறதுக்கு இந்த நீடிலும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வெல்வெட் கிளாத்து எதுக்குன்னா நம்ம இதை பிரித்து இப்படி வச்சுட்டு இதில் நம்ம பீட்ஸை போட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம கோர்த்து எடுக்க முடியும். ஓகே, அதுக்காக வெல்வெட் கிளாத்து நம்ம கிளாத்தில் பண்ணும்போது அது குத்தி டேமேஜ் ஆகும். ஸோ இந்த கிளாத் எடுத்துட்டோன்னா அதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இது பட்வா. ஓகே, இதில் நம்ம பீடை போட்டுட்டு பில் லோட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு லோட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் இந்த பட்வா. நம்ம எந்த பீடு வேணாலும் போட்டுட்டு ஈஸியாக நம்ம லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, காமிச்சு தரேன். இப்போது சுகர் பீடை இதில் கொட்டியிருக்கேன். அரிசி வச்சுட்டு பீடு நிறைய கொட்டி வச்சுட்டு, கொஞ்சம் தான் கொட்டியிருக்கேன், நிறைய கொட்டி வச்சுட்டு இப்படி நம்ம குத்தி இருந்தோன்னா பீடு லோட் ஆகிடும். ஓகே, பார்த்தீங்களா, லோட் ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த பீட் லோடிங் பட்வா. ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம ஈஸியாக எப்படி குத்தி இருந்தோம்னா பிள்ளைகிட்ட, சின்ன பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக லோட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி தான் நம்ம லோட் பண்ணணும். அயன் நீடிலும் சேம் தான், எல்லாமே சேம் தான். ஓகே, இப்படி குத்திட்டே இருந்தோன்னா இப்போ நிறைய பீடு கொட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இதில் போட்டிருந்தோன்னா நமக்கு சீக்கிரமாகவே லோட் ஆகி கிடச்சிடும். இப்படி நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் போடணும். ஓகே, த்ரெட்டை உள்ளேருந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு பேக்கு பின்னாடி, ஓகே, நம்ம போகிற டைரெக்ஷன் இது இங்கே பேக்கில். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். பீட்ஸுக்கு எப்போவுமே நம்ம பேக் ஸ்டிச் போடணும். அது நமக்கு சேஃப்டியும் கூட, அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இனி பீடை ஒன்றுன்னா நம்ம லோட் பண்ணணும். ஓகே, எடுத்துட்டு ஓகே பீடு லோட் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, 2 பீடாக நம்ம விடணும். ஓகேயா, 2 பீடாக நம்ம விட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுறது சென்டர் ஃபிங்கர்லேயும் பண்ணலாம், இல்லை ரிங் ஃபிங்கர்லேயும் பண்ணலாம். ஓகே, மோதிர விரல்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி 2 தான் நம்ம பீடை போடணும். ஓகே, பிடிச்சிக்கணும், இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து போகும். சேர்ந்து போனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். பார்த்துக்கோங்க. ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு சுற்றிட்டு எடுத்துட வேண்டியதான். ஓகே, இந்த பீடை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சு போட்டோன்னா கரெக்டாக அழகாக கேப் இல்லாமல் வரும், இல்லாட்டி கேப்போடு வரும். ஓகே, உங்களுக்கு கை மறையுங்கிறதுனால நான் சரிச்சு சொல்லித்தரேன். பட் நீங்கள் சரிச்சு பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்க, உங்களுக்கு அழகாக ஸ்பீடாக நீட்டாக வரும். ஓகே, எப்போவுமே நீட்டில் 90 டிகிரியில் நம்ம பஞ்ச் பண்ணி, அதாவது குத்தி நம்ம ஸ்டிச் போட்டோன்னா நீட்டு அழகாக வரும். எங்கேயுமே நமக்கு கட் ஆகாது, அதே போல் பிசுறும் வராது. ஓகே, அது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. 90 டிகிரியில் தான் எப்போவுமே பஞ்ச் பண்ணி பண்ணணும்.
சுகர் பீட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த பீட் நீட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜர்தோசிக்குள்ள நீடில் நீங்கள் நிறைய பீடு லோட் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இப்படி நிறைய பீடு லோட் பண்ணிக்கலாம். இந்த நீடிலையும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வெல்வெட் கிளாத்து யூஸ் பண்ணிக்கலாம் பீட் லோடிங்க்கு. இல்லை கவரில் நான் சொல்லி தந்திருக்கேன், அந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்வா இருக்குது, பட்வாலையும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, எதில் வேணாலும் உங்களுக்கு பீட் லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். பட்வா ஸ்டாக் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, எல்லா பீடையும் போட்டுட்டும் நம்ம பண்ணலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், டக் டக்குன்னு முடியும். ஓகே, ஸ்பீடாக வரும். ரெண்டாவே போடுங்க, 3 போடாதீங்க. 3 போடும்போது நம்ம ஃப்ரேமில் கிளாத் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும் பீட்ஸ். ஓகே, அதனால் சுகர் பீட் எப்போவுமே 2 மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு விரல் மறையுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ இதாக உங்களுக்கு ஸ்லோவாக அந்த சரிச்சு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் நான் என்ன பண்ணுறேன்னு உள்ளது தெரியணும். ஓகே, நீங்கள் நான் மறுபடியும் சொல்ல, சென்டர் ஃபிங்கர்லேயும் நீங்கள் பீடை ஹோல்டு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மோதிர விரல்லையும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். எடுத்த உடனே ஸ்பீடு வரலன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க. ஓகே, எடுத்த உடனே யாருக்கும் ஸ்பீடு வராது. எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீடு வரும். ஓகே, லாஸ்ட்டில் முடிச்சுட்டு உடனே நீங்கள் எண்ணாட் போட்டுறாதீங்க. ஒரு சின்ன குட்டி செயின் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணாட் போடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பீடுக்கு எப்போவுமே டபுள் எண்ணாட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிள் போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நிறைய பேர் சிங்கிள் தான் போடுவாங்க. உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும்போது டபுள் எண்ணாட் போடும்போது அது உள்ளே போயிடும். அதே போல் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இப்படி தான் சுகர் பீடு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ வெல்வெட் கிளாத்தில் எப்படி எடுக்கிறது லோட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இந்த இருக்குல்ல, இப்படி குத்திட்டு இந்த நடுவரலில் வச்சு இப்படி மேலே தூக்கி விட்டோன்னா நமக்கு மேலே வந்துடும். ஓகே, பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது, இப்படியே பண்ணணும். ஓகே, கிளாத்தில் போட்டுட்டு உங்களுக்கு பண்ணுறது நம்ம அதாவது ப்ளவுஸு நம்ம போடுற கிளாத்தில் போட்டோன்னா அதில் குத்தி இருக்கும். இதுன்னா அப்படி இல்லை, அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த இதில் டேமேஜ் ஆகாது. நம்ம ப்ளவுஸ் ஒரிஜினல் ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகாது. இப்படி தான் லோட் பண்ணணும். ஓகே, இப்படி உள்ள பீடுக்கு உள்ளே விட்டுட்டு இந்த விரலால் இப்படி மேலே தூக்கி விடணும். அவ்வளோதான். பீடுக்கு உள்ள ஹோலில் விட்டுட்டு விரலால் தூக்கி விடணும். இப்படி தான் லோட் பண்ணுறது. அடுத்து கட் பீடு பண்ணுறோம். அதுக்கு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் போடணும். ஓகே, நம்ம இந்த டைரெக்ஷனில் போவோம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போடணும். அதுதான் பேக் ஸ்டிச்சு. ஓகே, எடுத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இனி இந்த டைரெக்ஷனில் நம்ம பீடை லோட் பண்ணணும். இப்போது கட் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, பாலிஷாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்கணும். இந்த இருக்கும் அது கட் ஆகும். அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியாயிடும். ஓகே, அதே போல் பிகினர்ஸ் வந்து இது கட் ஆகுதே நமக்கு இது வராதோன்னு சொல்லிட்டு இது ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு கட் ஆகி தான் வரும். அதே போல் கட் பீடு வந்து ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நிறைய 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் சல்லி டைப்பும் உண்டு, சின்னதாகவும் இருக்கும். அது நீங்கள் எடுத்தால் கூட ஒன்றா பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஒரே ஷேப்பாக ஈவனாக இருக்காது. இது பீடு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் நீண்டு இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம்
கட்டையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, 2 பீடாக சின்னதாக இருக்குது 2 பீடு போட்டுருவோம்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இது வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஃபேன்சியாக நமக்கு ட்ரெஸ்ஸை காமிச்சு கொடுக்கும். ஃபேன்சியாக வேணும்னு இடத்துல எல்லாம் நம்ம கட் பீட் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. அதனால் நம்ம எந்த கலர்ஸ் வேணாலும் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். ஃபேன்சியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஓகே, இது போல் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட வேண்டியதான். கட் பீடுக்கும் நான் போட்டிருக்கேன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு. இருந்தாலும் ஆல் பீட்ஸுங்கிறப்ப நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் 90 டிகிரிலே நீடில் பஞ்ச் பண்ணி பழகுங்க. நெருக்கமாக வரலன்னு சொல்லிட்டு ஒரி பண்ண வேண்டாம். கட் பீடு வந்து ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கனால சில இடங்களில் கேப் வரும். பட் முடிஞ்ச அளவு நம்ம வந்து நெருக்கமாக போட்டு பழகணும். ஓகே, பக்கத்தில் போட்டு பழகணும். கட் பீடும் லோட் பண்ணுறது வெல்வெட் கிளாத்தில் வச்சு பண்ணும்போது இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த விரலால் மேலே தூக்கி விடுங்க. ஓகே, அதை ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கணும். நம்ம விட்டுட்டோன்னா கீழே போயிடும். இவ்வளோதான். ஓகே, அந்த ஹோலில் விடணும், இந்த விரலால் மேலே தூக்கி விட்டுறணும். திரும்ப ஹோலில் விடணும், மேலே தூக்கி விடணும், ஹோலில் விட்டு மேலே தூக்கி விடணும். இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, எல்லா பீட்ஸுக்குமே சேம் தான். அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம மேலே எப்படி தூக்கி விட்டுட்டோன்னா நமக்கு லோட் ஆகிடும். லோட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மெத்தட்ஸை நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ரவுண்ட் பீடு எடுக்கிறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு 2 mm பீடு. 2 mm பீடு வந்து சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அடுத்து 3 mm பீடு, அது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். அடுத்து 4 mm, அடுத்து 5 mm. ஓகே, பேர்ல் பீடும் சேம் தான். எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டிச்சஸ் தான். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இதே போல் தான். ஓகே, சேம் தான். எல்லா பீட்ஸுக்கும் இதே ஸ்டிச் தான் நீங்கள் போடணும். அடுத்து நம்ம 2 mm பீடு ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இதே போல் பேக் ஸ்டிச் போட்டுட்டு இதுதான். ஓகே, சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து சில பீட்ஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அதை நீங்கள் அதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு ஒன்றா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. சரியா? எல்லா பீட்ஸுமே சுகர் பீடை தவிர எல்லா பீடுமே நீங்கள் ஒவ்வொரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக அழகாக வரும். இப்படி தான் 2 mm பீடை ஸ்டிச் பண்ணோம். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதில் 2 பீடு சேர்ந்துருக்கு. ஓகே, இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கையாலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டையும் அப்படியே பிரேக் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து டியூப் பீடு, அடுத்தது ரைஸ் பீடு, வீட் பீடு எல்லாமே சேம் தான். ஓகே, இதுவும் ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். நான் டியூப் பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா பீட்ஸையும் ஒன்று ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு லைனாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிட்டு எழுதணும். ஓகே, இதுலேயும் சைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன சைஸு, பெரிய சைஸுன்னு இருக்குது. இதுலேயும் இருக்குது. கலர்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு கிடைக்கிது. ஓகே, நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டிச்சஸும் போடுங்க. ஓகே, ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கே தெரியும். அதுலேயே சைடில் ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு இப்போ இதில் நம்ம ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஸ்டிச் இதிலே சுகர் பீடுன்னு எழுதணும். இங்கே இதுவும் சுகர் பீடு தான். ஓகே, அடுத்து கட் பீடு. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு லைன், ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் கட் பீடு, ஒரு லைன் 2 mm, 3 mm, 4 mm, 5 mm, அடுத்தது வரிசையாக டியூப் பீடு. என்னென்ன பீடு எழுதோ எல்லாத்தையுமே இதில் ஸ்டிச் பண்ணிட்டு வரிசையாக சைடில் எழுதி ஓட்டிடணும் ஆல்பத்தில். ஓகே, இப்போ நான் டியூப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன்.
ப்ளே ஆகலை, நான் போட்டிருந்த ப்ளே ஆகலை. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஒரு பீடை போடணும், ஒரு டியூப் பீடை போட்டுட்டு ஸ்டிச்சை போடணும். ஓகே, சில பீட்ஸ் வந்து சின்னதாக இருந்தால் அந்த நீடிலுக்குள்ளே போகாது. ஸோ அதை எடுத்துகிட்டு வேறு பீடு நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ் பீடு. ஓகே, இது ரைஸை போல் அரிசியை போல் இருக்கிறதுனால இதுக்கு ரைஸ் பீடுன்னு பேர். அதை ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துட்டு இதுலேயும் பேக் ஸ்டிச் போடணும். ஓகே, பேக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் ஒவ்வொரு பீடாக தான் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, எல்லா பீடுக்குமே ஒவ்வொரு பீடு தான். 90 டிகிரிலேயே நீங்கள் பஞ்ச் பண்ணி பண்ணுங்கள், ஈஸியாக வரும். நீங்கள் கொஞ்சம் சரிச்சாலும் அந்த த்ரெட்டு கட் ஆகும், அதே போல் ஸ்டிச்சும் கரெக்டாக வராது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் எப்படி எந்த ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் வரும். ஓகே, அடுத்து வீட் பீடு. வீட் பீடும் இதே போல் தான். ஓகே, ரைஸ் பீடை போல் தான் வீட் பீடும் ஸ்டிச் பண்ணணும், ஒவ்வொரு பீடாக தான். இப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த பீட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, இதில் புட்டாஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். புட்டாஸ் எப்படி பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும்னு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த புட்டாஸ் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். சரியா, ஃப்ரீ கிளாஸ் இருக்குன்னு உள்ளதை சொல்லுங்கள். வேணும்னுள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி விடுறேன் உங்களை. லாஸ்ட்டில் நம்ம எண்ணாட் போட்டுட்டு முடிக்கணும். எண்ணாட் போடும்போது பக்கத்துலேயே போடாதுங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அடுத்து எண்ணாட் போடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். இப்போ நம்ம எல்லா பீட்ஸுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, சுகர் பீடு, கட் பீடு, அப்புறமா 2 mm பீடு, டியூப் பீட், ரைஸ் பீட், வீட் பீட், 5 mm பீட், 4 mm பீட், 3 mm பீட், பேர்ல் பீடும் கட் பீடும் ரெண்டையும் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது கட் பீடும் சுகர் பீடும். அடுத்தது கட் பீடில் சின்னது சல்லி டைப்பு. ஓகே, அடுத்து இதுவும் கட் பீடு. இப்போ எல்லா பீட்ஸுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். லாங் டியூப் பீடு எதுக்குன்னா ஹேங்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு இன்னொரு நாள் நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, இவ்வளோ நீங்கள் எல்லா பீடையுமே போட்டுட்டு என்னென்ன சைஸ் இருக்கோ சைஸ் வாரியாக நீங்கள் உங்கள்கிட்ட இதை விட நிறைய வேறு சைஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வரிசையாக போட்டுட்டு இதில் எழுதிக்கோங்க. சுகர் பீட், கட் பீட், 2 mm பீட், டியூப் பீட் அப்படின்னு எழுதி நீங்கள் ஆல்பத்தில் ஒட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.